ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் மெசேஜ் கொடுக்குறேன். குரு பூர்ணிமா டே எல்லோரும் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. குருவை எல்லோரும் விஷ் பண்ணியிருப்பீங்க. குருக்கு மரியாதை செஞ்சுருப்பீங்க. நம்ம குருவுக்கு குரு தான் நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டி, மாதா பிதா குரு தெய்வம். ஓகே, இந்த காலத்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா படிக்கிறீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்கிற அளவுக்கு இப்போ உங்களுக்கு எல்லாருமே இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க. ஆனால் ஒன்று தப்பு பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு பொறுமையும் நிதானமும் இருக்கிறதில்ல. அது கொஞ்சம் வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிக்கணும். ரெண்டாவது, பேரண்ட்ஸ் சொல்கிறது எதையும் சிலர் கேட்பதே கிடையாது. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத தான் கேட்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதையும் கேளுங்க. அதே சமயத்தில் பேரண்ட்ஸ் சொல்கிறதையும் காது கொடுத்து கேளுங்க. பேரண்ட்ஸ் யாரும் உங்களுக்கு விரோதிகள் கிடையாது. அவங்களும் உங்களுக்கு ஒரு வெல்விஷர். நீங்கள் எப்படி இருக்கணும், உங்கள் வாழ்க்கை இது வரைக்கும் அமைச்சு கொடுத்தவங்களுக்கு இன்னும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நிர்ணயம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அவங்களுக்கும் நீங்கள் மரியாதை கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதையும் கேளுங்க. நீங்கள் செல்ஃபாக முடிவெடுங்க. அதாவது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும். நீங்கள் தான் ஒரு முடிவு எடுக்கணும். அதாவது இது நல்லதா கெட்டதா, இது நமக்கு பயன்படுமா பயன்படாதான்னு யோசித்து நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும். ஏன்னா இந்த காலத்தில் எல்லோரும் படிச்சிருக்கீங்க, டேலண்டடாக இருக்கீங்க, ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. அந்த காலத்தில் இருக்கிறவங்களோட இந்த காலத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டூடியஸு, ஆக்டிவ் எல்லாம் இருக்குது. ஆனால் பொறுமையாக நிதானமும் இருக்கிறது இல்லை. அவசரப்படுறீங்க. அவசரப்படாதீங்க. எதுக்குமே அவசரப்படாதீங்க. நிதானமாக இருங்க, யோசிங்க, பொறுமையாக இருங்க. எது நல்லது கெட்டதுன்னு யோசித்து ஒரு நல்ல வழிக்கு போங்க. தப்பான வழியில் போயிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த காலகட்டம் ரொம்ப ஃபாஸ்ட். நீங்கள் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும், இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும், உடனே கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்ம தப்பான வழியில் போயிட்டு நம்ம சில தவறுகள் செஞ்சிட்டோம்னா அதுலேருந்து நம்ம மீண்டு வரத்துக்கு பல காலங்கள் ஆகும். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நம்ம வாழ்க்கைக்கு எது நல்லது கெட்டதுன்னு பயன்படுத்தி ஒரு பொருளை வாங்குறதா இருக்கட்டும், ஒன்று செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு லைஃப் பார்ட்னரே சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஜாப் இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய அறிவுரைகள் நாங்கள் சொல்ல வேண்டாம். உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு இன்னர் தாட் இருக்குது. நீங்களும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக உங்களை வச்சுக்கோங்க. நல்ல நல்ல அறிவுரைகளையும் கேளுங்க, நல்லதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆனால் தப்பான முடிவோ, அவசரப்பட்டு ஒரு விபரீதமான முடிவோ எடுத்துடாதீங்க. வாழ்க்கைக்கு அது நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது நல்லதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் தீர்மானிங்க. உங்கள் வாழ்க்கையை சீராக அமைச்சுக்கோங்க. இப்போ ரோடில் போகும்போது எப்படி டேக் டைவர்ஷன் கொடுத்து அந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்களோ, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்லது கெட்டது மேடு பள்ளங்களை உணர்ந்து ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும். இன்றைய குரு பூர்ணிமா டேயில் நான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு கொடுக்கும் ஒரு ஸ்மால் அட்வைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் இதுபடி ஃபாலோ பண்ணி நடந்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல எபிசோடுடன் உங்களை சந்திக்கிறேன்.